நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியை சேர்ந்த தேவி. என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எப்பொழுதும் என்னுடன் இருந்து என் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு என் மனமார்ந்த நன்றிகள். அவர்களின் தெய்வீக அருள் இல்லாமல் நான் இன்று இங்கே இருக்க இயலாது. என் முழு வாழ்க்கையும் அவர்களின் ஆசீர்வாதமாகும். ஒரு நாள் ஹோமத்திற்கான காணிக்கையை வழங்கிய பிறகு என் சகோதரியின் வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டேன். நான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் திடீரென்று ஏதோ சரியில்லை என்பது போல் ஒரு விசித்திரமான சங்கடத்தை உணர்ந்தேன். உடனடியாக ஸ்ரீமூர்த்தி முன் நின்று மனதார பிரார்த்தனை செய்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான், தயவு செய்து என்னுடன் இருந்து எப்போதும் என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. என்ன நடந்தாலும் தயவு செய்து என்னை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று பிரார்த்தனை செய்தேன். அன்று எனக்கு எந்த பஸ் அல்லது ஆட்டோவும் கிடைக்கவில்லை. அதனால் நான் நடக்க முடிவு செய்தேன். நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரக்கிளை திடீரென என் தலையில் விழுந்தது. நான் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து சுயநினைவை இழந்தேன். அந்த நேரத்தில் ஸ்ரீ பகவான் எனக்கு ஒரு தெய்வீக தரிசனம் கொடுத்தார். நான் உயிருடன் இல்லை என்பது போல் மக்கள் என்னை சூழ்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டேன். அந்த நிலையிலும் நான் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்தேன். ஸ்ரீ அம்மா பகவான், நான் இறந்தால் என் குடும்பம் ஆதரவற்று இருக்கும். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்தேன். திடீரென்று அம்மாவும் பகவானும் பரஞ்சோதியாக தோன்றி என்னை முழுமையாக சூழ்ந்தனர். அவர்களின் தெய்வீக இருப்பையும் பாதுகாப்பையும் என்னால் உணர முடிந்தது. நான் சுயநினைவு பெற்ற போது இரத்தம் இல்லை, காயம் இல்லை, சிறிது சோர்வு மட்டுமே இருந்தது. இது மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. என்னை சுற்றியுள்ள மக்கள் ஒரு பெரிய கிளை என் மீது விழுந்ததாக கூறினர். ஆனால் நான் பாதுகாப்பாக இருந்தேன். அது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருள் என்று எனக்கு தெரியும். அவர்களின் ரக்ஷா கவசம் ஒரு பெரிய சோகத்திலிருந்து என்னை பாதுகாத்தது. நான் வீட்டிற்கு வந்ததும் ஸ்ரீ அம்மா பகவானின் ஸ்ரீமூர்த்தியை பிடித்து நன்றியுடன் அழுதேன். பின்னர் ஒரு மருத்துவர் என்னை பரிசோதித்த போது நான் உயிருடன் இருப்பதும் நடப்பதும் ஒரு அதிசயம் என்று கூறினார். ஆம், அது முற்றிலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அருள். அவர்கள் என்னை மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்டும் உயிர்ப்பித்தனர். இந்த உடல், இந்த மூச்சு, இந்த இருப்பு எல்லாம் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இன்று நான் அவர்களின் தெய்வீக நோக்கத்திற்கு சேவை செய்ய மட்டுமே வாழ்கிறேன். என் நன்றியை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் மற்றும் அனந்த கோடி நன்றிகள். என் வாழ்க்கை, என் அன்பு, என் மூச்சு அனைத்தும் உங்களுக்கு சமர்ப்பணம். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை மிகவும் நேசிக்கிறேன்.